திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 320, அதிகாரம் இன்னா செய்யாமை. ஒரு காட்டிலே மாண்டவியர் என்பவர் புதிதாக சென்று தவம் செய்த போது அந்த தவத்தின் விளைவாக செய்த தீவினை செய்தவனை விடாது என்ற ஞானோதயம் அவர் மனதிலே கிட்டியது. அதே காலத்தில் அந்நாட்டு மன்னரின் அரண்மனையில் திருடர்கள் புகுந்து பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்தவர்கள் அதனை பகிர்ந்து கொள்வதற்காக காட்டிற்குள் வந்தார்கள். அந்த மூட்டையை அவிழ்த்து பொன்னும் பொருளையும் பகிர்ந்து கொண்டிருந்த போது அரசனின் வீரர்கள் அவர்களை சுற்றி வளைக்க அனைவரும் ஓடிவிட்டனர். அவர்களை தேடி பார்த்தபோது மாண்டவியர் தவத்தில் இருந்தார். இவரை பார்த்ததும் கொள்ளையன்தான் இப்படி மாறுவிடத்தில் இருக்கிறான் என நினைத்து நகருக்குள் கொண்டு வந்து இவரை கழுமரத்தில் ஏற்றினார்கள். ஈட்டி முனையில் இவரை குத்தினார்கள். இவர் வலியால் துடித்த போது அவர் குழந்தை பருவத்தில் தவளை, மீன் மற்றும் சின்னஞ்சிறிய பறவைகள் போன்றவற்றை கல்லால் அடித்து அல்லல் படுத்தியதும், வண்டு தும்பிகளை பிடித்து கூரிய முற்களால் அதனை குத்தி குத்தி அது துடிப்பதை பார்த்து மகிழ்ந்ததும், இளைஞரான போது ஊரிலே திரியும் நாய், பூனை போன்ற விலங்குகளை கம்பால் விரட்டி விரட்டி அடித்ததும் ஞாபகம் வந்தது. செய்த வினைகளின் விளைவுதான் இன்று தான் படும் துன்பம் என உணர்ந்தார். இளம் வயதில் இவரது செயலால் துன்பப்பட்ட உயிர்கள் போல துன்பப்பட்டு துடிதுடித்து இறந்தார். நாம் பிறர்க்கு துன்பம் செய்தால் நமக்கு துன்பம் கிடைக்கும். நமக்கு நன்மை கிடைக்க வேண்டுமெனில் நன்மை செய்ய வேண்டும் என்பதை நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் என்கிறார் நம் திருவள்ளுவர். இனியன செய்தால் இன்பம், இன்னா செய்தால் துன்பம்.